நாம இந்த வீடியோல ஹை ரிவ்யூ பார்ட் 24 தான் பார்க்க போறோம். இதுக்கு முந்தின எபிசோட்ஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. சோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு முந்தின எபிசோட்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ப்ரோக்ராமுக்காக ரெடி ஆயிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்து டப்பிங் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. இப்போ இவ்வளவுமே டயலாக்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட பெய் நீ எந்த குரூப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் 9 நம்பர் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. பெய் நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், நான் லிஸ்ட்ல மேல இருக்கேன், எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்கு, நாம வேணா நம்மளோட இடத்த மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட அவளோட நம்பரை வாங்கிட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே பரவாயில்ல விடு, இன்டர்வியூல பதட்டமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப பக்கத்துல உள்ள அந்த ஃப்ரெண்டுமே பெய் அவ உனக்கு எந்த குரூப்பை கொடுத்துட்டு போனா நல்லா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே அப்படியே அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அது நம்பர் 1வது குரூப். அதை பார்த்து ஹீரோயினுமே ஷாக் ஆயிடுறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூக்கு போய் ஆகணும். இப்ப நம்ம ஹீரோவுமே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்றான். இப்ப ஹீரோவை சிவி நீங்க ரெடியா இருக்கீங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து அவரை கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் அந்த ஜாங்குங்கிற பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ சோசியல் மீடியால லைவ் எல்லாம் போட்டிருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப வாய்ஸ் ஆக்ட்ரஸ் இன்டர்வியூ நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்க ரொம்ப ஃபேமஸான வாய்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்புறமா எல்லாருமே ஹலோ சொல்லிக்கிட்டு இருக்கா. அவங்களுமே ஹலோ ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவளுமே அப்படியே சொல்லிக்கிட்டு இங்கிட்டு திரும்பி ஹலோ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்கா. நம்ம ஹீரோயினுமே பாத்துறா. உடனே லைவ்ல ஓகே கைஸ் நம்ம இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்பவுமே சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நம்ம ஹீரோயினோட குரூப்பை தான் இன்டர்வியூக்கு கூப்பிடுறாங்க. இப்போ ஹீரோயினுமே போறா. பின்னாடி ஒரு பையனுமே இன்டர்வியூக்கு போறான். இதே இன்டர்வியூல தான் நம்ம ஹீரோவுமே இருக்கான். அவன் வந்து ஹீரோயினுக்கு இவன் இருக்கான் அப்படின்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஃபைல் எடுத்து அப்படியே முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபேஸையே காட்டுறாரு. இப்போ ஹீரோயினுமே அப்படியே ஹீரோவை பாக்குறா. இவரு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ பக்கத்துல உள்ளவனுமே அவனை பத்தி சொல்லி அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இப்போ ஹீரோயினுமே அப்படியே ஹீரோவே பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயினுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே இன்ட்ரோடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னோட பேர் வந்து பெய், நான் வளர்ந்து வரும் டப்பிங் ஆர்டிஸ்ட், எனக்கு வந்து சிறந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், அதுதான் என்னோட கனவும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் அந்த ஜாங்குங்கிற பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜாங் வந்து இப்போ உள்ள போயிருக்கிற அந்த குரூப் வெளியே வந்ததுமே நம்ம அவங்க முன்னாடி கேமராவை கொண்டு போய் வைக்கணும், நாம அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி எல்லாத்தையுமே எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. இவங்களுமே ஓகே மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள நான் ஆல்ரெடி பார்த்திருக்கேன், அவங்க லவ்விங் ஷோல ரொம்ப ஃபேமஸான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஃபேமஸா இருக்காளோ இல்லையோ நான் சொன்னதை மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொல்றா. இந்த பக்கம் டப்பிங் இன்டர்வியூமே இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஒவ்வொருத்தரா அவங்களுக்கு கொடுத்த அந்த டயலாக இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவுமே ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு, அதனால அதை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அந்த கண்ணாடி போட்டிருக்க ரெண்டு பேருமே பார்த்து, சாரி ஆடிஷன்ல ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதனால நீங்க திரும்பவும் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே திரும்பவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே அவளை கொடுத்த டயலாக செமையா சொல்லிடுறா. இப்போ அடுத்த ஆட்களையுமே வர சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படியே வெளியே வந்துடுறாங்க. வெளியே ஜாங்குங்கிற பொண்ணுமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து நீங்க தான் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் குரூப், அதனால உங்களுக்கு உள்ள போகும்போது பதட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்ப அந்த கண்ணாடி போட்டவனும் ஆமா எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி உங்களோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்களுமே ஃபர்ஸ்ட் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணோம், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஜட்ஜில் உள்ள அந்த ஆலங்கிறவர் வந்து திரும்பவுமே எங்களை சொல்ல சொன்னாரு, அதனால நாங்க திரும்பவுமே சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்போ ஹீரோயினுமே நாங்க செமையா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரா. உடனே அந்த ஜாங்குங்கிற வந்து கேமராவை மறைச்சது பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சரி நம்ம வாங்க அந்த இடத்துல போய் மத்தவங்களை பேட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. ஹீரோயினுமே பரவாயில்ல விடு, இதெல்லாம் நமக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த கண்ணாடி போட்டவன ஒரு பொண்ணுகிட்ட எனக்கு பெய்ய தெரியும், அவளுக்கு அந்த ஜட்ஜில் யாரோ ஒரு ஆள் தெரியும்னு நான் நினைக்கிறேன், அப்புறம் எதுக்கு எங்களை திரும்பவுமே டயலாக் சொல்ல சொன்னாங்கன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா நீங்க எந்த ஜட்ஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆலங்கிறவர் பத்தியா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நாங்க உள்ள போனதுமே பெய் வந்து அந்த ஜட்ஜையே பாத்துக்கிட்டு இருந்தா, நானுமே அதை கவனிச்சேன் அப்படின்னு சொல்றான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோட பேர் வந்து இந்த ஆடிஷன்ல ஆலன்னு வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை ஒரு சைடு ஆலன்னுமே கூப்பிடுவாங்க. இப்போ ஆடிஷன்ல செலக்ட் ஆன எல்லார் பேருமே ஒரு நோட்டீஸ் போர்ட்ல எழுதி ஒட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயுமே அங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஜாங்குங்கிறவ அங்க வந்து பெய் சும்மா லிஸ்ட் செக் பண்ற மாதிரி எல்லாம் நடிக்காத, உள்ள இருக்கிற ஆலங்கிற ஜட்ஜை உனக்கு நல்லாவே தெரியும்ல, அப்பயே ரிசல்ட் பாக்குற மாதிரி ரொம்ப நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே ஜாங் நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்க, கொஞ்சம் நல்ல விதமா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறா. ஏய் குற்ற உணர்ச்சினாலதான் நீ இங்க இருந்து போற, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, உனக்கு திறமையே இல்ல, அதனாலதான் நீ மத்தவங்க மூலமா செலக்ட் ஆயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பக்கத்துல உள்ள பொண்ணுமே என்ன சொல்ற, மத்தவங்க ஹெல்ப்னாலதான் இவன் செலக்ட் ஆயிருக்கான்னு சொல்ல வரியா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, பெய் வந்து இதுல செலக்ட் ஆகல, சும்மா ரூமர்ஸ் எல்லாத்தையுமே கிளப்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல, உடனே ஜாங்குமே நீ சீவை கிட்ட உள்ள கண்ணாலேயே பேசிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ஹீரோவுமே அங்க வந்துறான். எல்லாருமே வெயிட் பண்ணுங்க, இந்த ஆடிஷன்ல ரிசல்ட்ல சின்னதா ஒரு தப்பு இருக்கு, இதை நாங்க உடனே சரி செஞ்சிருவோம், எங்க எல்லாரோட ஜட்ஜஸோட மதிப்பெண்களையுமே நாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கோம், யாருக்கா சந்தேகம் இருந்தா நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இவர் சொல்றாரு. இப்ப இன்னொரு ஜட்ஜுமே அங்க வந்திருக்காரு. ஆலன் ரொம்பவும் நேர்மையானவர். பெய் டப்பிங் செய்யும் போது சின்னதா ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் இருந்துச்சு, அதனாலதான் நாங்க அவளை திரும்பவுமே டப் செய்ய சொன்னோம். பெய்யுமே அதுல கரெக்டா பண்ணியிருந்தா, அவளோட வாய்ஸுமே நல்லா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க அவளை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப ஜாங்குமே கோவமாயி இந்த ஆலனும் பெய்யும் லவர்ஸ், இதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஜட்ஜுமே வா ஆலனோட லவரா இவங்க, ரொம்ப சந்தோஷம், இவருக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. நீங்க சொல்ற மாதிரி ரிலேட்டிவ்ஸ் வந்து ஆடிஷன்ல கலந்துக்கிட்டா நாம செலக்ட் பண்ண கூடாதுன்னா அப்பனா நம்ம யாரையுமே செலக்ட் பண்ண கூடாது. அவளோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, அதனாலதான் நாங்க அவளை செலக்ட் பண்ணோம். இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப எல்லாருமே அமைதியா இருக்காங்க. இப்ப ஜாங்குங்கிறமே அப்படியே கோவமா அங்க இருந்து வெளியே போயிடுறா. இப்ப எல்லாருக்கிட்டையுமே ஆடிஷனுக்கு வந்ததுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மத்த எல்லாருமே அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே அவளோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு அப்படியே வெளியே போக ஆரம்பிக்கிறா. வெளியே வந்ததுமே நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, நான் அவருக்காக வெயிட் பண்ண மாட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறமா இவளுமே போயிடுறா. இப்ப ஹீரோயின் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஹீரோவுமே வந்துகிட்டு இருக்கான். ஹீரோயினுமே அவனை பார்த்துட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறா. இப்ப தடிக்கு கீழேயுமே விழுந்துடுறா. பேய் ஏன் இப்படி ஓடுற, நீ அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. என்கிட்ட இருந்து நீ கொஞ்சம் விலகியே நில்லு, ஃபர்ஸ்ட் நான் உன்னை தூக்கி விடுறேன், வேணா நான் எனக்கு பாத்துக்க, எனக்கு தெரியும் எவ்வளவு ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஹீரோவுமே நான் எதையுமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நான் என்ன நேத்து பிறந்த குழந்தையா, நீ பார்க்கலன்னு சொன்னோடனே நான் அதை நம்புறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, சரி நான் வேணா கண்ணை வேணா மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே அவனை கையை வச்சு அப்படியே கண்ணை மூடிக்கிறான். அப்படியே நைஸா கையை எடுத்து எடுத்து அப்படியே ஹீரோயின் அப்படியே மெதுவா பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினுமே எழுந்து அப்படியே அவளோட மூக்க பிடிச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவுமே என்னாச்சு, உன்னோட மூக்குல எதுவும் பிளட் வருதா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அப்படியே கர்ச்சிப் எடுத்து அப்படியே துடைக்கலான்னு போறான். ஆனா அவளுக்கு எந்த ஒரு பிளட்டுமே வரல. ஹீரோயினுமே எனக்கு ஏதோ வர மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் மூக்க பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப கர்ச்சிப்பையுமே வாங்கி அப்படியே துடைக்க ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோயினோட காலில் லைட்டா வேற அடிபட்டு இருக்கு, அதனால ஹீரோ வந்து என் மேல ஏறிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். என்னால நடக்க முடியும், நானே நடந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே முன்னாடி நடந்து போறா. ஆனா அவனால நடக்கவே முடியல, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே ஏறிக்கிறா. இப்ப ஹீரோமே நான் உனக்கு வேற செருப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்ப இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினுமே ரூம்ல போயிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு பொம்மையுமே எடுத்து வச்சுக்கிட்டு, அவருதான் ஆலனா, என்னது அவருதான் ஆலனா அப்படின்னு சொல்லிட்டு இவ சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து போன எபிசோட்ல ஹீரோ கிட்ட ஆலனோட இசை வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லியிருப்பா. அந்த மியூசிக் டைரக்டர் வேற யாருமே இல்ல, அது நம்ம ஹீரோ தான். ஹீரோ பேரு தான் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. ஹீரோயினுமே இப்பதான் இந்த விஷயம் தெரிய வருது, அதனாலதான் நம்ம ஹீரோவை ஜட்ஜா அங்க கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்து சொல்லி இருந்திருப்பான், அவர் என்ன அவ்வளவு சரியானவரா, அவரை நேர்ல பார்க்கும்போது நீ அப்படியெல்லாம் சொல்ல மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஹீரோயினுமே அவர் எப்பவுமே சரியானவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதை இவளுமே இப்ப நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இவர் தான் ஆலன்னு தெரியாம அவர்கிட்டயே நம்ம எல்லாத்தையுமே சொல்லிட்டேமே, அவர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படியே சோகமா இருக்கா. இப்ப பூனையை தூக்கி அப்படியே கொஞ்சிக்கிட்டே வெளியே வரா. இப்ப ஹீரோவுமே வரா. ஹீரோயினை பார்த்து என்னன்னு கேட்க, நான் பூனைக்குட்டிக்கு சாப்பாடு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு பூனையுமே வாங்கி வச்சுக்கிறான். இப்ப ஹீரோயின் வந்து பூனைக்குட்டி ஃபுட் எடுக்கிற மாதிரி அப்படியே ஹீரோவை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்றா. இப்ப பூனைக்குட்டிக்கு சாப்பாடுமே எடுத்துட்டு வரா. ஹீரோவுமே அந்த பூனைக்குட்டி ஓடி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே அப்படியே வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பழங்காலத்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அது எல்லாத்தையுமே இவங்க ஷூட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் லீவ் வந்து அவளோட நியூ ஜாப்ல இருக்கா. ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு இல்லையா, அவர் வந்து செமையா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. லீமே அவர்கிட்ட போயிட்டு, நீங்க கொடுத்த ஸ்பீச் உண்மையில நல்லா இருந்துச்சு, நீங்க சொன்ன மாதிரி நம்ம ஒரு ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவருமே டார்லிங் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆரு, நம்ம டாக்குமெண்ட்ரி பிலிம் தான் எடுக்க போறோம், ஃபியூச்சர் பிலிம் ஒன்னும் எடுக்க போகல. இப்ப லீமே என்ன மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் பதட்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, அழகான பொண்ணுங்களாம் பதட்டப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. லீமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஷூட்டிங்குமே நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் செமையா பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட ஷாப்ல வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, ஒரு ஃபேமஸான வயலின் மேக்கர் வந்து சைனாவுக்கு வந்திருக்காராம். அவரு இப்போ ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிம் வேற எடுக்க போறாரு. அவர் பேரு வந்து மார்ஸ். அவர் இந்த காம்படிஷன்லயுமே இருக்காராமாப்பா அப்படின்னு சொல்ல, அவர் இந்த காம்படிஷன்ல இருக்காருன்னா வேற யாருமே இதுல ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றாரு. நம்ம பாஸ் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அவர் போன வருஷம் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டாரு, ஆனா இப்ப கலந்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒருத்தர் அங்க வந்து சீவை இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா நீங்க யாரு, நான் தான் மார்ஸ், சீவையோட ஓல்டு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்னது நீங்க தான் மார்ஸா, சரி வாங்க வாங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் அவரை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட போயிட்டு, பாஸ் உங்களோட பழைய ஃப்ரெண்டு மார்ஸ்ங்கிறவரு உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல, சரி அவரை மேல கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றான். இப்ப இவனுமே மார்ஸ்ங்கிறவரை அப்படியே மேல கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறான். இப்ப ஹீரோவுமே மேல வந்துறான். ஹே ஷீவை, நம்ம பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே உட்கார்றாங்க. நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் நீ என்கிட்ட கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ மை காட் நீ மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க வெளியே வந்து இந்த ஒர்க்கர் வந்து அப்படியே மறைஞ்சு இன்னும் அப்படி இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப இன்னொரு ஒர்க்கருமே அங்க வந்து நீ திருந்தவே மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்படியே போயிட்டு இருந்தா இந்த வருஷத்துல உன்னோட போனஸ்
போனஸ் அவர் கட் பண்ணிடுவாரு. உனக்கு எதுவுமே தெரியாதுடா, 1000 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாஸ்டர்ஸ் கிடையில நடக்க போட போட்டிடா இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப இந்த மார்ஸ்ங்கிற ஒரு ஹீரோ கிட்ட நான் இங்க எதுக்கு வந்திருக்கேன்னா, இந்த போட்டியில நீ கலந்துக்கிறதுக்காக உன்னை இன்வைட் பண்றதுக்கு தான் வந்திருக்கேன். எனக்கு இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல, இந்த தடவை என்னால உன்னை ஜெயிக்க முடியும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த போட்டியில ஜெயிச்சா உன்னோட வயலினை வந்து சுற்றுச்சூழல் கல்ச்சர்ல பயன்படுத்துவாங்க. இப்ப நீ என்னதான் சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஓ மை காட், நீ உண்மையிலேயே உன்னோட டீச்சர் மாதிரிலாம் இல்ல. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு, நான் இப்ப புதுசா வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே நான் வரேன் ஆலன் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. இப்ப ஹீரோமே வீட்டுக்கு வந்துடா. நம்ம ஹீரோயினுமே அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்கா. ஹீரோவும் எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாளைக்கு கழிச்சு பக்கத்து ஊர்ல ஒரு வாய்ஸ் ஆக்டிஸ்ட்கான லெக்சர் இருக்கு, அதனால அங்க நான் இப்பவே போய் தங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நாளை கழிச்சு கடைசி எபிசோடுக்கான ஷூட்டிங் வேற இருக்கே அப்படின்னு சொல்ல, அது ஈவினிங் தானே நடக்குது, நான் அதுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே மேல ஏறுறா. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு ரெக்கார்டிங் ஸ்டுடியோல இருந்து கால் பண்ணிருக்காங்க. பெய் நாளை கழிச்சு நம்ம மறுபடியும் டப்பிங் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோயினுமே அதை கேட்டு அப்படியே அப்செட் ஆயிரா. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே வந்து மறுபடியும் அவளோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இப்ப மேல போறா. இப்ப ஹீரோவுமே அதை பார்த்துட்டு அவனோட போனை எடுத்து ஒருத்தருக்கு வாய்ஸ் மெசேஜுமே அனுப்பி விடுறாங்க. அவ பண்ண டப்பிங் டெமோவை எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்ப ஹீரோக்குமே அவங்க அதை அனுப்பி விடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம லீக்குமே கால் பண்றா. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லீ கேட்க, நான் ரொம்ப வருத்தமா இருக்கேன்பா. ஏன் என்னாச்சு? நான் வாய்ஸ் ஆக்டிஸ்ட்கான லெக்சர் ஒன்று நடக்க வேண்டியதா இருந்துச்சு, அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கலான் இருந்தேன். எனக்கு இப்போதான் ஒரு நியூஸே வந்துச்சு, நான் நாளை கழிச்சு வந்து மறுபடியும் டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங்லாம் பண்ணி ஆகணும், அதனால நாளை கழிச்சு என்னால் அந்த லெக்சருக்கு போக முடியாது அப்படின்னு இவ சொல்றா. சரி வீடியோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. பெய் உங்ககிட்ட இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும். மார்ஸ்ங்கிறவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஷீவை வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நினைச்ச மாதிரி ஷீவை இந்த காம்படிஷன்ல கலந்துக்கல. ஏன் அவர் இதுல கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. ஆமா உன்னால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோயினுமே கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கீழே இறங்கி நம்ம ஹீரோ கிட்ட போறா. இப்ப ஹீரோமே இவளை பார்த்து நீ தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ்வளவு நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், நீங்க மார்ஸோட டாக்குமெண்டரி பிலிமுக்காக உங்களோட ஸ்டூடியோவை கொடுக்குறீங்களே, அங்க லீயும் வருவாள? ஆமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, இல்ல நாளைக்கு எனக்கும் லீவு, எனக்கும் எந்தவித வேலையுமே இல்ல, நான் ரொம்ப நாளா லீயை பார்க்கவே இல்லை, நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் சரி நாளைக்கு 1 மணிக்கு நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து போயிடுறா. இப்ப காலையில நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஸ்டுடியோக்கு வராங்க. அங்க நம்ம லீயும் மார்ஸுமே வராங்க. பேய் இவர் தான் மார்ஸ் அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேருமே அப்படியே ஹேண்ட் ஷேக் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோ அங்க வந்து நம்ம ஹீரோயினோட கையை எடுத்து விட்டுட்டு அவளோட கையில ஒரு கேனையுமே கொடுக்குறாரு. நீங்க கேட்ட மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கா அப்படின்னு சொல்றான். இப்ப லீயுமே, குருவே நாங்க எந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்ப ஷூட்டிங்குமே அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. மார்ஸ்ங்கிறவரும் அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப லீ வந்து ஹீரோயின் கிட்ட ஷீவை வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு வணக்கம் மட்டும்தான் சொன்னான், அவனோட ஃப்ரெண்ட் அவன் தனியா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோயினுமே ஷீவை எதுக்கு உங்க கூட இருக்கணும், அவர் வந்து மார்ஸுக்கு கைடு பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே இல்ல, அவர் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பல, அவர் கூட மார்ஸ் இருந்தா டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்ணுவாரு, ஷூட்டிங்லயுமே அவர் நல்லா வேலை செய்ய முடியாம போயிடும், அதனாலதான் அவர் இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. லீயும் பரவாயில்லையே அவருக்கு நல்லா சப்போர்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே லீ கிட்ட, அங்க பாரு அவன் ரொம்பவும் அழகானவனா இருக்கான், அதோட திறமையானவனும் கூட, அவன் நல்லவன் தான் நினைக்கிறேன், அதோட வெளிநாட்டுக்காரங்களாம் லவ்ல நேர்மையா இருப்பாங்களாம்ப்பா, பொண்ணுங்களை கஷ்டப்படுத்த மாட்டாங்களாம்ப்பா அப்படின்னு சொல்ல, லீயுமே ஓ ஓகே ஓகே உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஷீவையோட ஷாப்ல வெறும் ஆண்கள் மட்டும் தானே வேலை பாக்குறாங்க, அப்பயும் தேங்காய் பால்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏன் ஆண்கள் தேங்காய் பால் குடிக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க, சரி எனக்கு காஃபி வேணாம், எனக்கு தேங்காய் பால் தான் வேணும், நீ போய் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோயினுமே மெதுவா போயிட்டு அப்படியே தேங்காய் பால்லாம் எடுத்துட்டு வந்து, ஒரே ஒரு பாட்டில் தான்ப்பா அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோயினும் அப்படி குடிக்க ஆரம்பிக்கிறா. லீயும் ஏய் பொய்யெல்லாம் சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப மார்ஸ்ங்கிற ஒரு லீயை பார்த்து நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப ஹீரோவுமே அங்க வந்துடுறான். சரி டூல்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எல்லாமே அமேசிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் சொல்றாரு. இப்ப ஹீரோ கிட்ட நம்ம ஸ்கேட்டிங் போகலாமா, நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினும் என்னது ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா பல வருஷம் ஆயிடுச்சு நாங்க ஒன்னா போய், ஹீரோயினும் நீங்க ஸ்கேட்டிங் எல்லாம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா ஆலன் வந்து நல்லாவே ஸ்கேட் பண்ணுவான், இப்ப ஸ்கேட்டிங் போட்டி வேற இருக்கு, அதுல நீ கலந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க வயலின்லாம் வாசிக்கிறீங்க, வயலின்லாம் செய்றீங்க, அப்புறம் இந்த ஸ்கேட்டிங் வேற பண்றீங்க, உங்களுக்குள்ள எவ்வளவு திறமை தான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஆலன் நீ போட்டியில கலந்துக்க விரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப லீயும் அப்பனா ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றா. இப்ப இவங்க 2 பேருமே அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட, நீங்க எப்படி ஸ்கேட் பண்றீங்கன்றத நான் பக்கத்துல இருந்து பார்க்கணும், நீங்க மார்ஸோட போட்டி போட்டு நீங்க ஜெயிக்கணும், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் நான் ஒண்ணு அந்த அளவுக்கு திறமையானவெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுமே உன்னால முடியும், எதுவுமே உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஹீரோவும் ஏன் என்னோட திறமை மேல நீ இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க, நான் தான் ஆலன் தெரிஞ்சுக்க அப்புறம் தான் அப்படி பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா கண்டிப்பா
கண்டிப்பா ஆலன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு அவரை மிஞ்சுறதுக்கு யாருமே இல்ல. இப்ப நீங்க ஆலனா இருக்கீங்க, அதனால உங்களால எதையுமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. ஹீரோவுமே அதை கேட்டு அப்படியே சிரிக்கிறா. இப்ப அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ ஷாப்புக்கு வரான். எல்லாருக்கிட்டுமே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். இப்ப ஒர்க்கர்ஸுமே அவர் இப்ப நல்ல மனநிலையில இருக்காருன்னு நினைக்கிறேன், நாம இப்பவே அவர்கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்ல இப்ப ஹீரோவுமே அங்க வந்து யாங்க சிங்கிங் ரெக்கார்டிங் எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த வாரம் பாஸ். ஓ அப்படியா, ஓகே, ரீசெண்டா இந்த வயலிங் ஆர்டர்லாம் வந்துச்சுல, அதை நல்லா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஜாங்குங்கிறவளுமே அங்க வந்து கதவை தட்டுறா. நம்ம ஹீரோவுமே கதவை திறக்கிறான். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேசணும், அதுவும் பெய்ய பத்தி அப்படின்னு சொல்ல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, நாளைக்கு நீங்க ஷோல கலந்துக்க கூடாது, அப்படி போனா இதுவும் இந்த போட்டோவை நான் ஆடியன்ஸுக்கு காட்ட வேண்டியதா இருக்கும், நீ இவங்க ரிலேட்டிவ்ஸ் தெரிய வந்தா ஆடியன்ஸ் உங்க மேல ரொம்ப வெறுப்பா இருப்பாங்க, அப்புறம் போனஸுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே அப்படியே போயிடுறான். இவனுமே என்னது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோவுமே ஒரு லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த லெக்சர் நிகழ்ச்சியில கலந்துக்க முடியாம போயிருந்திருக்கோம், அதனால நம்ம ஹீரோ வந்து அந்த லெக்சரை பாக்குறதுக்காகவே வந்திருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துடுறாங்க. மேடம் என்ன விஷயம்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க டப்பிங்லாம் கத்துக்கிட்டு இருக்காங்க, அவ உங்களோட பெரிய ஃபேன், அவ இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கா, அதனால உங்களோட லெக்சருக்கு அவளால வர முடியாது, அதனால நான் அவளோட சில வாய்ஸ் ரெக்கார்டிங்க கொண்டு வந்திருக்கேன், அதோட டப்பிங் பத்தியும் உங்ககிட்ட சில கேள்வி எல்லாம் கேட்கணும். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கேட்கறாங்க. ஹீரோவுமே ஒரு ஃபைல்ஸ் எடுத்து அப்படியே கொடுக்குறான். இப்ப லேப்டாப்ல அந்த வாய்ஸ் ரெக்கார்டுமே அப்படியே போட்டு காமிக்கிறான். அவங்களுமே அதை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கா. மோயிங்கிற லேடி வந்து இன்னைக்கு நம்ம டின்னர் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுமே அவங்க கிட்ட, மோயி என்னால இன்னைக்கு வர முடியாது, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, எனக்கு பதிலாக நீ என்னோட சாப்பாடை சேர்த்து சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவங்களும் ஓகே நம்ம இன்னொரு நாள் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. இந்த பக்கம் இந்த லேடி வந்து நம்ம ஹீரோயினோட டப்பிங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த வாய்ஸ் அப்படி கேட்டுட்டு, இந்த வாய்ஸ் செம்மையா இருக்கு, இவ ஜாப்பனீஸுமே நல்லா பேசுறா, ஆமா இவளோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவ பேர் வந்து பெய் எடுவோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஓ பேரு பெய்யா, இவ ப்ரொஃபஷனலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அவ இப்பதான் பேசிக் ஸ்கில்ஸை கத்துக்கிட்டு இருக்கா, அவ இப்போ ஒரு டீம்ல இருக்கா, ப்ரொஃபஷனல் வாய்ஸ் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கூட ஒர்க் பண்றா. ஓகே பெய்யோட வாய்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோவுமே உங்ககிட்ட ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் அதை அவகிட்ட சொல்லிடுறேன். ஓகே எனக்குமே சில டப்பிங்ல சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோவும் நான் அதை அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. ஹீரோவுமே அப்படியே கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோ அதுக்கு முன்னாடி அந்த வாய்ஸ் ரெக்கார்டுமே ஆன் பண்ணி வச்சிருந்திருப்பான். இப்போ அந்த லேடியுமே, ஆமா பெய் உனக்கு அவ்வளவு முக்கியமான ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் ஆமா அவளை பத்தி நான் அதிகமா கவலைப்படுறேன், அது ஏன் தான் எனக்கும் தெரியல, அவ எப்பவுமே ஏதாவது ஒண்ணு புதுசா செஞ்சுக்கிட்டே இருப்பா, அவளோட எமோஷன்ஸ் என்ன ரொம்பவுமே பாதிச்சிருச்சு, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோவுமே சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்களுமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோவுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ பேசுனதுமே அந்த வாய்ஸ் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து பூனைக்கு சாப்பாடுலாம் வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோவுக்குமே மெசேஜ் பண்றா, நீங்க எங்க இருக்கீங்க, நம்ம ஒன்னா சேர்ந்து நிகழ்ச்சிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இப்போ ஹீரோவுமே அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ரெக்கார்டிங்குமே முடிஞ்சிருச்சு. இப்போ இவனுமே அப்படியே கிளம்பி கார்ல போய்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்ம ஹீரோயினோட மெசேஜை பாக்குறான். ஹீரோவுமே நான் கரெக்டான டைமுக்கு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றான். இப்போ ரோட கிராஸ் பண்றதுக்கா ஒரு குழந்தை போகுது, பின்னாடியுமே ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்கு, அதை ஹீரோவுமே பாக்குறான். இப்போ இவனுமே வேகமா அப்படியே கீழே இறங்கி அந்த கார்ல அடிபடாம அந்த குழந்தைய எப்படியோ காப்பாத்திடுறான். இப்போ காருமே அப்படியே கொஞ்சம் தூரம் போய் நிக்குது. அங்க உள்ள எல்லாருமே அப்படியே சுத்தி முத்தி வந்துடுறாங்க. அதை பார்த்து அந்த காரு காரணமே அப்படியே காரை எடுத்துட்டு வேகமா போறான். ஹீரோவுமே அவனோட காரை எடுத்துட்டு அப்படியே அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ அந்த காரை மறிச்சு அப்படியே பிடிச்சிடுறான். இப்போ போலீஸுமே அங்க வந்துடுறாங்க. இப்போ ஹீரோவுமே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி போய்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு கொஞ்சமா மயக்க வர மாதிரி இருக்கு. இப்ப காரை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே இறங்கி நிக்கிறான். இப்ப கொஞ்சம் தூரத்துல அப்படியே ஒரு பொண்ணு நின்னுகிட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, ப்ளீஸ் உங்களோட போன் எனக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த பொண்ணுமே இவன் வந்து நம்ம கிட்ட போன் நம்பர் வாங்குறதுக்காக அப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறா. இது ரொம்பவும் பழைய டெக்னிக்கே, வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்னோட போன்லயும் கார்லயும் பேட்டரி ட்ரை ஆயிடுச்சு, அதனால உங்களோட போனை கொடுங்க, நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். என்னது கார்ல பேட்டரி தீர்ந்து போச்சா, என்ன ஒரு மோசமான ஒரு பொய், ஓகே நான் நம்பர் கூட தந்துறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எடுத்து அவளோட நம்பரை எழுதி அப்படியே கொடுத்துட்டு போறா. ஹீரோவுமே அதை பார்த்து அப்படியே நின்னுகிட்டு இருக்கான். இவனோட சுத்தமா முடியவே இல்லை, அப்படியே மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுந்துடுறான். இப்ப ஹீரோயினுமே ஷோல இருக்கா. இப்ப ஈவ் அங்க வந்து என்ன இன்னுமா வரல, இப்ப இவ்வளவு நான் அவருக்கு மெசேஜ் பண்ணேன், ஆனா அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை. இப்ப ஈவ் இன்னும் 5 நிமிஷத்துல லைவ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஷீவி உங்ககிட்ட வேற ஏதாவது சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் அவருக்கு கால் பண்ணேன், அவரோட போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது, ஷாப்லயுமே கால் பண்ணி கேட்டுட்டேன், அவர் அங்கேயுமே இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்பனா பெய் நீ ஸ்டேஜ்ல தனியா ஏறியா, இல்ல இது ஒரு லவ் ஷோ, நான் எப்படி ஸ்டேஜுக்கு தனியா போறது, அவரு வரேன்னு சொன்னாரு, நான் தனியாலாம் ஸ்டேஜுக்கு போக மாட்டேன், ஒருவேளை ஷீவே வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சில மாட்டிக்கிட்டு இருக்கலாம், நீங்க எதுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி எமர்ஜென்சி ரெக்கார்டை செக் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஈவோ ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன்
போயிடுறான். இப்போ ஹாஸ்பிட்டல்ல இப்போ ஹீரோவங்க செக் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் கையில ஒரு ஃபோன் நம்பருமே இருந்திருக்கும். ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு ஃபோன் நம்பருமே கொடுத்துட்டு போனா இல்லையா, அந்த நம்பர் தான். இவங்களுமே அவளுக்கு கால் பண்றாங்க. ஹலோ, நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேசுறோம். உங்களோட ஃப்ரெண்டு வந்து இப்போ கோமால இருக்காரு. அவர்கிட்ட உங்க நம்பர் மட்டும் தான் இருந்துச்சு. நீங்க இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்னது என்னோட ஃப்ரெண்டா? அவர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க. என்னது உங்களுக்கு பேர் கூட தெரியாதா? அப்போனா நீங்க சரியான ஃப்ராடா தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இப்போ இவமே ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம ஊர்ல உள்ள எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே நான் கால் பண்ணி கேட்டுட்டேன். எந்த இடத்துலயுமே ஷீவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர் நல்லா இருப்பார் தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இவன் அவர் இப்ப வந்தாலுமே நீங்க ஸ்டேஜ்ல ஏற முடியாது, ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. அவன் இன்னும் ஷோக்கு வரல, அவனை மட்டும் நான் கண்டுபிடிச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இப்ப ஹீரோயினுமே பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் யூவும் ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். ரோட்ல ஒரு பொண்ணை பார்த்திருப்பாரு இல்லையா, அந்த பொண்ணு வந்து ஹீரோ பாக்குறதுக்கா வந்திருக்கா. என்னது ஹேண்ட்ஸமான பையனா, என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, இல்ல இவர் பேர் என்னன்னு எனக்கு தெரியாது, அதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நீங்க அவரோட ஃப்ரெண்டு இல்லையா? இல்ல, இவரை நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஓகே, அப்படின்னா நீங்களே இவரோட ஃபேமிலியை கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவ்வளவு அழகா இருக்கா, இவனை போய் யாருமே தேடி வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ அப்படியே போட்டோலாம் எடுத்து அதை அப்படியே சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணி விட்டுறா. இந்த பக்கம் லவ்விங் ஷோவோட லாஸ்ட் எபிசோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுமே அந்த எபிசோட்ல கலந்துக்கல. இப்ப வேற ஒரு ஜோடிக்கு 5 லட்சம் ரூபாய் பணமுமே இவங்க கொடுக்குறாங்க. இது நம்ம ஹீரோயினுமே தூரத்துல நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுமே போன் எடுத்து அப்படியே காதல் வச்சுட்டு அப்படியே வெளியே வரா. உடனே பிரஸ்ஸுமே அங்க வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் ஷீவை வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க இன்னொன்னுமே நாங்க கேள்விப்பட்டோம், நீ உங்களுக்கு ஷீவைக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சாமே, அதனாலதான் ஷீவை ஷோக்கு வரலையாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு எது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் நான் உங்க முன்னாடி நிக்கிறேன், அதனால நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன், என்ன அவர் ஏமாத்தலாம் இல்ல, இதை பத்தி நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. அப்ப இவமே அங்க வந்துட்டு சாரி மன்னிச்சிடுங்க, இப்ப நாங்க ஒரு முக்கியமான வேலையா இருக்கோம், நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுக்கிறா. இப்ப ஹீரோயினுமே ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. என்ன ஷீவை ஏமாத்தலாம் இல்ல, நாங்க 2 பேரும் பிரேக்கப் எல்லாம் பண்ணிக்கல, ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினாலதான் அவரால் இங்க வர முடியல, இந்த நிகழ்ச்சியோட குழுவுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மதமுமே இல்ல, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போறா. இப்ப நம்ம ஹீரோயினுமே போன்ல ஹீரோவோட போட்டோவை பாக்குறா. யூ இங்க பாருங்க, ஷீவை இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு, இங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப யூமே அதை பாக்குறான். அதை பார்த்த உடனே சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு இவனுமே போறான். இப்ப இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. ஹீரோவுமே இவங்க பாக்குறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணுமே உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுமே அதை பாக்குறா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து அவனோட கண்ணத்தை தொடுறா. இப்ப இந்த பொண்ணுமே அப்படியே எழுந்துக்கிறா. இப்ப ஹீரோயினை பார்த்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, ஹீரோயினுமே எழுந்து அப்படியே அந்த பொண்ணு கிட்ட தேங்க்ஸ், என்ன நடந்துச்சுன்னு நர்ஸ் இப்பதான் என்கிட்ட சொன்னாங்க, இதுல என்ன இருக்கு, பரவாயில்ல இருக்கட்டும், இது ஒரு கோஇன்சிடென்ட் தான், நீங்க இவரை நல்லா பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே அங்க இருந்து போயிடுறா. இப்ப ஹீரோயினுமே நம்ம ஹீரோ கூடவே இருக்கா. இப்ப யூமே அங்க வந்து ஹீரோயின் கிட்ட இவர் வந்து யாருக்கோ ஹெல்ப் பண்ணிருக்காரு, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. டாக்டர் இவரை செக் பண்ணிட்டு இவருக்கு ஒண்ணும் இல்ல, இவர் காலைல கண் முழிச்சிருவாருன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றா. யூமே பே இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொடுக்குறான். இல்ல எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்ல, சரி நான் இதை இங்க வச்சுக்கிறேன், உனக்கு பசிக்கும் போது நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்புறம் ஷீவையோட காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுல இருந்த திங்ஸ் எல்லாத்தையுமே போலீஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபைல்ல உன்னோட பேருமே போட்டிருக்கா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினுமே அதை வாங்கி பாக்குறா. யூவும் பே நீ அவரை நல்லா பாத்துக்கோ, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹீரோயினுமே ஓகே அப்படின்னு சொல்றா. இப்ப யூவுமே அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயினுமே அந்த ஃபைல்ஸை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுல நம்ம ஹீரோயினுக்கு சம்பந்தமான ஃபைல்ஸ்மே இருக்கு. இப்ப அந்த ஃபைல்ஸை நல்லா செக் பண்ணும்போது அதுல ஒரு ஹெட்போன்ஸும் ரெக்கார்டருமே இருக்கு. இப்ப பேக்கை செக் பண்ணி பாக்குறா. அதுல ஒரு கேமராவும் லேப்டாப்பும் இருக்கு. இவளுமே அந்த லேப்டாப்பை ஓபன் பண்ணி பாக்குறா. அதுல நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் பிடிச்ச அவங்களுக்கு ஃபேவரட்டான அந்த லெக்சர் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினுக்கு சில டிப்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினுமே பாத்துக்கிட்டு இருக்கா. இதை பார்த்து இவளுமே ரொம்பவும் ஹாப்பி ஆயிடுறா. இப்ப ஹீரோவுமே இவ பாக்குறா. இப்ப அந்த லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுறா. இப்ப ஹீரோவை பார்த்து முட்டா பையில இதுக்காக நீ அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹெட்போன்ஸ் எடுத்து அப்படியே அந்த ரெக்கார்டர்ல போட்டு அப்படியே ஹீரோயினுமே அதை கேட்க ஆரம்பிக்கிறா. அதுல ஹீரோ கிட்ட அந்த லேடி வந்து ஹீரோயினை பத்தி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே ஹீரோயினை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. அதை நம்ம ஹீரோயினுமே கேட்கிறா. நான் அவளுக்கு எதுவுமே செஞ்சதில்ல, நான் ஒரு லக்கியான ஆளுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா அவளை நினைச்சு நான் ரொம்பவுமே கவலைப்படுறேன், ஆனா அது ஏன் தான் எனக்கும் தெரியல, அவ எப்பவுமே ரொம்பவுமே ஆர்வமா இருப்பா, எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்பா, இப்ப கூட அவ உங்க நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு ரொம்பவுமே வருத்தப்பட்டா, எனக்கு என்னன்னே தெரியல, அவளோட எமோஷனல்ஸ் வந்து என்னை ரொம்பவுமே பாதிச்சிருச்சு, எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லியிருப்பான். அதை நம்ம ஹீரோயினுமே அதை கேட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப ஹீரோவை பார்த்து ஷீவை நான் உன்னை கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. நீ எதுவுமே சொல்லனாலும் பரவாயில்ல, நான் உன்னை கிஸ் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட போயிட்டு அப்படியே ஹீரோவை அப்படியே நெத்திலேயே கிஸ் பண்ணிடுறா. இப்ப காலையில லீக் வந்து அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற
பண்ற ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருக்காரு. லீயுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா, என்னோட பேக்கை வந்து ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், அதுல பணம் தானே இருக்கட்டும், போன போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, இல்ல அதுல பணம்லாம் இல்ல, அதுல நம்ம நேத்து எடுத்த அந்த வீடியோ டேப் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். லீயுமே டென்ஷன் ஆகி, என்னது பணம் போகலையா, இது பணத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே தூங்கி இருப்பா. இப்ப ஹீரோட அம்மாவும் அப்பாவும் அங்க வராங்க. ஷீவை ஷீவை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே உள்ள வராங்க. ஹீரோயினுமே எழுந்துக்கிறா. பெய் ஷீவை எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டாக்டர் செக் பண்ணிட்டு நல்லா இருக்கான்னு தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு மதியத்துக்குள்ள எனக்கு கண்ணு முழிச்சிருவான் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. உடனே ஹீரோட அப்பா வந்து, இந்த அளவுக்கு இவ இவ்வளவு வீக்காலாம் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவருமே கத்தி சொல்றாரு. உடனே ஹீரோயின், கொஞ்சம் அமைதியா இருங்க, டாக்டர் சொல்லியிருக்காரு இவருக்கு அமைதியான இடம் தான் தேவைன்னு இவர் சொல்லியிருக்காரு, அதோட நீங்க இவரோட வார்டுல இருக்கீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோட ஷாப்ல வேலை பார்க்குற ஆட்களுமே நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே அப்படியே கொஞ்சமா அப்படியே மெதுவா கண்ணை முடிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே அப்படியே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும், யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஷீவை நீ கண்ணை முடிச்சிட்டியா, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, நல்லா இருக்கேன்னு தான் நினைக்கிறேன், ஆமா நிகழ்ச்சி எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோயினுமே என்ன சொல்றதுன்னு தெரியாம அப்படி யோசிக்கிறா. அது முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட வேணாம் அப்படின்னு இவ சொல்றா. இந்த பக்கம் லீயும் மார்ஸும் அப்படியே ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மார்ஸ், என்ன மன்னிச்சிடுங்க, இது ஒர்க்கர்ஸோட தப்பு தான், ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும், நீங்க மன்னிப்புகள்லாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இப்போ காஃபியுமே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ லீயுமே, உங்களுக்கு சக்கரை வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டார்லிங் உன் கூட இருக்கிறப்ப எனக்கு இனிப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பிட்டையுமே போடுறான். அப்பன்னு பார்த்து ரெண்டு பொண்ணுங்க அங்கே வந்து, நீங்கள் தானே மார்ஸ் ஃபைலிங் தயாரிக்கிறவர் தானே, எங்களுக்கு உங்களை ரொம்பவுமே பிடிக்கும், எங்களுக்கு உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. டீயுமே, சரி நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவருமே சைன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணுங்களுமே, நீங்கள் இன்னைக்கு நைட்டு பப்புக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சாரி நான் பொண்ணுங்களை மதிக்கிறேன், அதனால இந்த மாதிரி பப்புக்கெல்லாம் பொண்ணுங்க கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இந்த பொண்ணுங்களுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அப்படியே பேசிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மார்ஸை பற்றி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த வெளிநாட்டுக்காரருக்கு பப்புக்கெல்லாம் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அதை நம்ம லீயுமே கேட்கிறா. இப்ப மார்ஸ் கிட்ட வந்து, நான் கேட்டேன் நீங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணுங்க கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அழகான பொண்ணு என் முன்னாடி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்க கூட எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். லீயுமே அதை கேட்டு அப்படி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஓகே, பக்கத்துல ஒரு நல்ல பப் இருக்கு, நீங்க அங்க வந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல, இல்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. உங்க ரசிகர்கள் உங்க மேல கோவப்படுவாங்க, நீங்க பயப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல அவங்க என்ன நல்லா பாப்புலரா தான் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்போ லீக்குமே நம்ம ஹீரோயின் கால் பண்றா. இவருமே அட்டன் பண்ணி அப்படியே பேசுறா. அல்ல சொல்லு பை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயினுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறா. லீயுமே, சரி நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம ஹீரோயினுமே எங்க இருக்கா அப்படிங்கறத அவ சொல்றா. நானும் மார்ஸும் இப்ப காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்போ இவங்க ரெண்டு பேருமே அப்படியே கிளம்பி இவங்க ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு கஞ்சியா ஊட்டிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து நம்ம லீயும் மார்ஸுமே அங்க வந்துடுறாங்க. ஷீவை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸுமே உள்ள வந்து கேக்குறாரு. இப்போ பொக்கையுமே அவர் கொடுக்குறாரு. இப்போ லீயும் ஹீரோயினுமே அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. லீயுமே ஹீரோயின் கிட்ட, நீ போனஸ் இழந்துட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இப்ப எப்படி ஜப்பானுக்கு போவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்ல வரா. உடனே ஹீரோயின், ஷூ அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்றா. ஏன்னா ஹீரோவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, அதனாலதான் இவளுமே அப்படியே அமைதியாடுற. இப்ப மார்ஸுமே ஹீரோ கிட்ட, ஸ்வீட்டான பொண்ணுங்க தான் ஆண்களை மென்மையாக்குறாங்க அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹீரோவும் ஆமா ஸ்வீட்டான பொண்ணுங்க தான் பசங்களை ரொம்பவும் மென்மையாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இப்ப லீயும் ஹீரோயினும் அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யூமே ஒரு கூடை எடுத்துட்டு அதுல ஆப்பிள்லாம் வாங்கியிருக்கேன், ஆரஞ்சுலாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள வராரு. இப்ப லீயுமே இவர் பாத்துறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அப்படியே பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. ஈவோ உங்களுக்கு ஏதாவது பழம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எடுக்க போறாரு. இல்ல வேணாம் நாங்க இப்ப கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு லீ சொல்றா. இப்ப மார்ஸுமே அங்க வந்து, ஆமா இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவர் தான் யூ, இவர் என்னோட முன்னாள் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே ஹீரோ கிட்ட போயிடுறா. இப்ப ஹீரோவும் ஹீரோயினுமே அதை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ இவர் தான் அவங்களோட முன்னாள் முதலாளியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்ஸ் சொல்றாரு. லீயும் இவர் தான் இப்போதைக்கு என்னோட பார்ட்னர் மார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றா. இவனும், டார்லிங் நான் உனக்கு பார்ட்னர் மட்டும் இல்ல ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இதை கேட்ட யூமே அப்படியே டென்ஷன் ஆகி, லீ நல்லா கேட்டுக்கோ, வேலையில இருக்கும்போது உன்னை செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நீ இவன் மேல கேஸ் கொடுக்கலாம். மார்ஸ் நீங்க சும்மா ஜோக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல, நான் ஒன்னும் ஜோக் பண்ணல, இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட 23 தடவை என்னோட லவ் சொல்றதுக்காக முயற்சி பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொட்டு தொட்டு பேசுறாரு. அதை பார்த்து யூமே டென்ஷன் ஆகிட்டே, தொட்டு பேசுறவெல்லாம் வச்சுக்காரா அப்படின்னு சொல்ல, லீயுமே டென்ஷன் ஆகி, நீ எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னோட அக்கறை ஒண்ணு எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு
யூவை பார்த்து இவ சொல்றா. இதை ஹீரோவும் ஹீரோயினுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே மார்ஸ் வாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை பிடிச்சு கூட்டிட்டு போறா. மார்ஸும் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினுமே பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே வெளியே வராங்க. மார்ஸும் லீ கிட்ட உன்னோட முன்னாள் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்லியாவே நடந்துக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்போ ஒரு ஆள் வேற லீ முன்னாடி அப்படியே வராரு. உடனே லீயை பிடிச்சி இவர் இழுத்து கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. லீமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. நீ நேத்தை விட இன்னைக்கு ரொம்பவும் அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீ நாளைக்குமே அழகா தான் இருப்ப அப்படின்னு சொல்றாரு. லீயுமே அதை கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. நீ நேத்து பப்புக்கு போலான்னு சொன்னல, நானும் அங்க போகணும்னு நினைக்கிறேன். ஓகே நான் உங்களை அங்க கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோமே வீட்டுக்கு வந்துறான். இப்ப யூமே ஹீரோயின் கிட்ட நீ மாமாவை நல்லா பாத்துக்கோ, எனக்கு வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயினுமே ஹீரோவுக்கு தண்ணியெல்லாம் எடுத்து கொடுக்குறா. ஹீரோவுமே பே லாஸ்ட் எபிசோடுக்கு நான் வராதனால நீ போனஸ் இழந்துட்ட, பணம் உனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு நல்லாவே தெரியும். சோ நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினும் சொல்றா கேட்டதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், என்னோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நீங்க எதுக்குமே கவலைப்படக்கூடாது, இது உங்க தப்பு ஒண்ணும் இல்ல, சாரி நீங்க கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இப்ப ஹீரோயினுமே அப்படியே காய்கறிலாம் நறுக்கிக்கிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு ஹீரோ அங்க வந்து அப்படி ஹீரோயினோட கையை பிடிச்சி அவளோட ட்ரெஸ் அப்படியே மடிச்சு விடுறான். ஹீரோயினும் நீ ஏன் அதுக்குள்ள எழுந்துட்ட, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சு முடிச்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. ஹீரோவுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுமே அப்படியே மெதுவா அப்படியே ஹீரோவை திரும்பி பாக்குறா. இவளுக்குமே நம்ம ஹீரோவை ரொம்பவும் பிடிச்சிருக்கு, ஆனா வெளியே சொல்ல மாட்டா. இப்ப ஹீரோவுமே எதையும் எழுதிக்கிட்டு இருக்கான். அப்ப இவனுக்கு மயக்க வர மாதிரியே இருக்கு. ஹீரோயினுமே வந்து என்ன ஆச்சு உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் சோர்வா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். ஹீரோயினும் முதல்ல எழுதுறத ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாத்திரையை போட்டுக்கோ அப்படின்னு இவன் சொல்றா. ஹீரோவும் பேய் நான் ஒன்னும் குழந்தை இல்லை, நீ என்னை இப்படி எல்லாம் கவனிக்க வேணாம், ஆனா நீ ஒரு பேஷண்ட், நீ மாத்திரையை சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் ஓகேவா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இதோட இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒரு கண்டிப்பா நோட்டிஃபிகேஷன் சேரும்.